வணக்கம் மக்களே, இன்றைக்கி டே 4 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி டே 2 தான் அது. இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிபி ஃபால்ஸ் பக்கத்தில் இந்த ஸ்டேயில் தங்கியிருந்தோம்ல, ஸோ அங்கே தான் இருக்கோம். இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. ஸ்டே இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டரில் உள்ள டைக்கி ரிவர் தான் போகிறோம். தேவையான பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சரி பார்த்தோம். மணி ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இங்கே ஹோட்டல் எதுவுமே நம்ம பக்கத்தில் இல்லை, எல்லாமே தூரமாக தான் இருக்குது. இந்த ஹோட்டல் எங்கே பார்த்தா கரெக்டாக பிபி ஃபால்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து 4 கிலோமீட்டரில் இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் பின்னாடியே ரூம்ஸு, அது பின்னாடி லேக் மாதிரி இருக்குது. இதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரூமில் தங்கினா இவங்களே வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, இவங்களே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது ஒரு பெனிஃபிட்டு. அப்புறம் நான் ஆர்டர் பண்ணது ஒரு மோமோஸ் ஆர்டர் பண்ணேன். சரி டெய்லி சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்றவேன்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு ஓகேவா நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்து ரைடை கண்டினியூ பண்ணோம். கரெக்டாக வந்து இந்த ஹோட்டல்லேருந்து டவுக்கி ரிவர் வந்து கரெக்டாக 33 கிலோமீட்டர். ஆனால் வந்து எப்படின்னா, மேகாலயன்றது நம்ம சின்ன ஊர்னு நினைக்கிறோம். ஆனால் இது வந்து ஒவ்வொரு இடமும் வந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப லாங்காக தான் இருக்குது. அது மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இங்கே உள்ள ஹோட்டலில் உள்ள சாப்பாடுலாம் நம்ம பிடிச்ச சாப்பாடெலாம் சாப்பிட முடியல. ஏதோ பசிக்கு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓட்டுவோம். நம்ம வந்து டவுக்கி ரிவர் வந்து அந்த பங்களாதேஷோட பார்டருக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட இந்தியாவோட பார்டரோட இல்லை. எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி தான் ஒரு பேடாக தான் ஃபீல் ஆகுது. நம்ம கொல்கத்தா அந்த வெஸ்ட் பெங்காலில் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நீட்னஸ்ஸே இல்லாமல் அந்த மாதிரி தான் அந்த ஏரியாவை பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி சுத்தமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் கூட ஒரு நீட்னஸ்ஸே இல்லை. அதனால் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணாங்க. நம்ம அந்த டவுக்கி ரிவரை வந்து நம்ம பிளான்லேயே நம்ம ஆட் பண்ணியிருக்க வேணாம் அந்த மாதிரியே யோசிக்க வச்சிருச்சு இந்த இடம். இந்தியாவோட பார்ட்ரு பிரிட்ஜு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே வந்து ரிவரு, மேலே அப்படியே பிரிட்ஜு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரைட் சைடில் தான் நம்மளோட இந்தியாவோட ரிவரு, லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இது பங்களாதேஷு. ஆமாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது கீழே தான் நம்ம டவுக்கி ரிவர்னு சொல்கிறாங்க. இதில் தான் நம்ம போட்டிங் பண்ண போகிறோம். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த போட்டிங்கில் இருப்பானுங்கள கீழே, அவனுங்க தான் குட்டி போன போல. அவனுக்கு வந்து நம்மளை முன்னாடி என்ட்ரு ஆகும்போதே வந்து பேசிட்டானுங்க, 3 people 1000 rupees கொடுங்க, நான் உங்களை லக்கேஜ் எல்லாமே சேஃபாக வச்சு கூட்டி போயிட்டு திரும்ப வந்து உங்களை இது பண்ணிக்கிறேன் அப்படி. இதுதான் அவன் கொடுக்குற பைக் பார்க்கிங்கு. இங்கே நிப்பாட்டுங்க, நான் சேஃபாக பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வர எந்த பொருளும் மிஸ் ஆகாது, அப்படி ஏதாவது பொருள் மிஸ் ஆனால் அது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டான். சரி நாங்கள் வேறு வழி இல்லாமல் இங்கே தான் வண்டியை நிப்பாட்டிட்டு போனோம். அவன் சொன்னான் எந்த பொருள் மிஸ் ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னா. சரி அதுக்கு மீறி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எங்கே வைக்க லக்கேஜ் கேட்டால் கீழே வைக்கணும்ன்றாங்க, அது வைக்கணும்ன்றாங்க. பைக் வச்சா பார்க்கிங்லாம் சேஃபாக. நம்ம எங்கே குவாரி உடைக்கிற இங்கே எடுத்துருக்கேன். வீடியோ எடுத்துருக்கீங்களா? எடுத்துருக்கேன். புஷ்பா வீடியோ எடுக்கலப்பா. இல்லை ஃபோனில் எடுத்துருக்கோம். எடுத்துருக்கீங்களா? ராஜா வர்றாங்க, 1000 லாரி வர்றாங்க. பங்களாதேஷ் கிதர்? பங்களாதேஷ் கிதர்? பங்களாதேஷா? ஸ்டோனே பங்களாதேஷா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம கீழே போகிற டவுனுக்கு உண்டான பாதை. இதில் தான் நம்ம இறங்கி போகணும் போல். சொல்லிடுறானுங்க லக்கேஜ் வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு பயமாக இருக்குது லக்கேஜ் வைக்க. எல்லாமே உள்ள திங்ஸ் ஃபுல்லாகவே காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், ஹெல்மெட்டு, கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் எல்லாமே கையில் பிடிச்சாச்சு. டேங்க் பேக்கு, கவரு, அது எல்லாத்தையுமே கவர் போட்டு கொஞ்சம் எல்லாமே மறைவாக தான் வச்சுட்டு வந்திருக்கு. ஒருத்தர் சொல்லியிருக்காம, பிரதர் ஐ ஆம் சேஃப் கர்த்தா ஹே அப்படின்றான். போயிட்டு வரவும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இறங்கும் போது. காலைல பூட்ஸ் வேறு போட்டிருக்கனால தண்ணி வேறு எங்கிட்டு தான் இருக்குது, வலுக்குது. பார்த்து தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. ஊரே ஒரு மாதிரி சுத்தப்பட்டு இல்லாத மாதிரி இருக்காங்க. அந்த தண்ணியை தாண்டி அந்த கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கிட்டு இதுக்கு அங்கிட்டு வந்து இந்தியா, அதுக்கப்புறம் அங்கிட்டு பங்களாதேஷம். 1000 1 boat 3 people 1 boat 3 people 3 people ஆயிரூவா சாமா ஓகேன் ரூம். ஆமா இவங்க நம்ம சாமா ஓகேன் ரூம். 2 boat 2 boat ஏ கேஷ் வேணும் இங்க. இது கொடுக்கலாம். ஃபோன் கேஷ். ஐலாண்ட் ஸ்டாப்பிங் அப்படின்னு 1 hour ஐலாண்ட் ஸ்டாப்பிங் கிடையாது. அப்புறம் அதுதான் ஐலாண்ட் ஸ்டாப்பிங் தம்பி. 45 minutes ஐலாண்ட் ஸ்டாப்பிங் கிடையாது, 1 hour ஐலாண்ட் ஸ்டாப்பிங் தான். அவனுக்கு கிட்ட வேறு எதாவது அவன் காசு கொண்டு வேணாம்னு சொல்லி வந்துட்டேன். और कुछ भी एक्स्ट्रा पैसा देना जरूरत नहीं है ना? नहीं उधर रुकेगा, उधर 15 मिनट 20 मिनट उधर खाएगा तो लगेगा। ओके, उधर स्टे, उधर कितना मिनट उधर
இதுதான் அவன் கொடுக்குற என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ இதில் வந்து கரெக்டாக போட்டிருக்கான் 2000 ஃபார் 2 போட்டுன்னு சொல்லிட்டு 6 பீப்புளுக்கு. 45 மினிட்ஸ் வந்து 3 பீப்புளுக்கு வந்து 800 தானா. அது வந்து இந்த போட்டில் போய்ட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குமா, அங்கே போய்ட்டு திரும்ப கூட்டின்னு வந்து விட்டுருவானா. அது இது 1 ஹவருக்கு வந்து 1000 ருபீஸா. அது எப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால். சரி நாங்களும் அங்கே போய் குளிப்போம்னு சொல்லிட்டு ட்ரௌசர் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போனால் எங்களை வந்து எப்படியாவது நல்லபடியாக மட்டும் அவனை போட்டு ஓட்டுற பார்த்தாலே எங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. எங்களை தயவுசெய்து எப்படியாவது கூட்டி போயிட்டு திரும்ப மட்டும் நல்லபடியாக கூட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு நாங்கள் எமர்ஜென்சி எமர்ஜென்சி லெஃப்ட் போறே. போட்டு பையா முன்னாடி போட்டான். லெஃப்ட் போறா. இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தவங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த இடம் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் தெப்பக்குளம் கூட பெட்ரு போல் பாடாதியாக இருக்குது. ஃபுல்லாக சுத்தமே இல்லாமல் இருக்காங்க. கடையில் போனால் எதுவுமே வாங்கவே முடியல. ஒரு ஃப்ரூட் சாலட் வச்சுருக்கானுங்க, அது சாப்பிட ரொம்ப யோசிக்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்த்தப்போ ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. பட் நம்ம வீடியோவில் பார்த்ததுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஆனால் இங்கே வந்து டவுக்கி ரிவரில் சீசன் கேட்டிங்கன்னா வந்து நவம்பர் டிசம்பர் தான் சீசனாக. அந்த டைமில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த டைமில் வராதிங்க தயவுசெய்து. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது, நேரத்தில் இருக்கவே முடியல. இதுதான் அந்த பங்களாதேஷோட பார்ட்ரு. அதுதான் பார்ட்ரு செக்யூரிட்டியோட போலீஸ் இது. ஸோ அந்த ஸ்டோனுக்கு அப்புறம் வந்து பங்களாதேஷு. ஸோ இதுதான் இந்தியாவான். இது எதோ சொல்கிறானுங்க, கதை விடுறானுங்க, எது உண்மை எது பொய்னே தெரியல. ஆனால் அந்த போர்டில் போட்டிருக்கானுங்க இதுதான் பங்களாதேஷ் பார்டர்னு. கடுப்பு தான் ஏன்டா வந்தோன்னு அந்த இடத்துக்கு நான் ஆகிப்போச்சு. முடிச்சுட்டு ஒரு வழியாக மேலே ஏறி வந்தோம். தயவு செய்து இனிமேல் யாரும் இங்கே வந்துடாதீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப இடமும் சரி கேவலமாக இருக்குது. இன்னொன்று வந்து இருக்க முடியல. ஒகேனக்கல் நம்ம எங்க நம்ம நாட்டில் இருக்க ஒகேனக்கல் பேரில் சூப்பராக இருக்குது. இது பாடாதியா இருக்கு. ஹரியண்ணே, அப்பாஸ், உசேனு, நீதி அண்ணே இவங்க கூட வந்து ஒரு 2 டேஸ் வந்து நல்லா சுற்றிட்டாங்க. இன்றைக்கி எனக்கு மதிக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டேவே இப்படி உழப்பலாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே கடுப்பாகவே இருக்குது. ஒஸ்ட்டு டே பீடா இருந்தால் பீடா அப்படி துப்புறாங்க. விடாவாய் ஹாய் பீடா துப்பு, பீடா போடு.